Dear students, இந்த வீடியோல பார்க்க போறது exercise 7.1 anti-derivative or integral. கொடுத்துருக்க given 5 sumsக்குமே நம்ம integrals find up பண்ண போறோம். Methods of inspection அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ண போறோம். First sum, இப்போ ஜென்ரலா sin 2x integration பண்ணா நமக்கு ஃபார்முலா sin ax இருக்கு. இங்க a க்கு பதில் இங்க 2 இருக்கு. இன்டகிரேஷன் பண்ணா மைனஸ் காஸ் ஏஎக்ஸ் பை ஏ அப்படின்னா மைனஸ் காஸ் ஏக்கு பதில் இங்க 2x பை 2. இது ஜென்ரலா. இப்போ நம்ம மெத்தட்ஸ் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் அந்த மெத்தட் யூஸ் பண்ண போறோம். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் 2x. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் காஸ் 2x. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் காஸ் 2x பண்ணா நமக்கு இங்க ஏ இருக்கிறதுல இங்க 2 இருக்கு. minus a sin ax அப்படின்னா minus cos 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா sin 2x into 2 வரும். அந்த 2 நம்ம ஃப்ரண்ட்ல போட்டுக்கலாம். அதான் நம்ம ஃபார்முலா. அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணிடுறோம். இப்போ இந்த dx டிவிஷன்ல இருக்கிற dx இந்த சைடு கொண்டு போயிடுங்க. அந்த 2 மைனஸ் எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்துருங்க. மல்டிப்ளிகேஷன் இருந்தா டிவிஷனா மாறும், டிவிசிபிளா இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனா மாறும். therefore differentiation of cos 2x by 2, இந்த 2 இங்க வந்துருச்சு. இந்த மைனஸ் காமனா வெளில மைனஸ் வச்சுக்கலாம். equal to sin 2x. இந்த dx டிவிஷன்ல இருக்கிற dx சைடு வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் dx ஆயிடும். இப்போ இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட். இப்போ இன்டகிரேஷன் பண்ண போறோம். மைனஸ் இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் காஸ் 2x by 2 equal to integration sin 2x into dx. நமக்கு இன்டகிரேஷனோட ரெசிப்ரோக்கல் தான் டிஃபரன்ஷியேஷன். டிஃபரன்ஷியேஷனோட ரெசிப்ரோக்கல் தான் இன்டகிரேஷன். அப்படின்னா இப்ப இன்டகிரேஷனும் டிஃபரன்ஷியேஷனும் கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் இருக்கிறது மைனஸ் காஸ் 2x by 2. நம்ம இன்டகிரேஷன் பண்ணாலே பிளஸ் சின்னு போடுவோம். சிங்கிறது கான்ஸ்டன்ட். ஈக்குவல் டு இன்டகிரேஷன் sin 2x into dx. ஃபர்ஸ்ட் சம்மோட சொல்யூஷன். இப்போ செகண்ட் சம்மோட சொல்யூஷன் பார்க்க போறோம். cos 3x. cos 3x இன்டகிரேஷன் பண்ண போறோம். cos 3x இன்டகிரேஷன் பண்ணா நமக்கு sin 3x by 3 வரும். இது ஜெனரல் மெத்தட். இப்போ நம்ம இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். cos 3x இன்டகிரேஷன் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். யூசிங் இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் d by dx of sin 3x. இந்த sin 3x டிஃபரன்ஷியேஷன் பண்ணா நமக்கு என்ன வரும் அப்படின்னா a cos ax. இங்க a வா இருந்துச்சுன்னா a cos ax. அப்ப sin 3x பண்ணா நமக்கு sin பண்ணா ஃபர்ஸ்ட் cos 3x. இந்த x 1 ஆயிடும். ரிமைண்டர் இருக்கிற 3 இருக்கும். 3 மல்டிப்ளிகேஷன் வரும். அதான் 3 cos 3x. இந்த 3 மல்டிப்ளிகேஷன் 3 கீழே வந்து டிவிசிபிள் ஆயிடும். இந்த கீழே இருக்கிற dx மல்டிப்ளிகேஷன்ல போயிடும். therefore differentiation of sin 3x by 3 equal to cos 3x into dx. x differentiation of sin 3x by 3 equal to cos 3x into dx கிடைச்சிரும். both side integrating on both side. ரெண்டு சைடு integration பண்ணா differentiation of sin 3x by 3 equal to integration of cos 3x into dx. இந்த இன்டகிரேஷனும் டிஃபரன்ஷியேஷனும் கேன்சல் ஆயிடும். இன்டகிரேஷனோட ரெசிப்ரோக்கல் தான் டிஃபரன்ஷியேஷன். டிஃபரன்ஷியேஷனோட ரெசிப்ரோக்கல் தான் இன்டகிரேஷன். சோ ரெண்டு கேன்சல் ஆயிடும். sin 3x by 3 plus c வரும். ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவல் டு
integration cos 3x dx. Therefore, second proof or solutions. Next, third sum or solution. Third sum la e power 2x கொடுத்திருக்காங்க. e power 2x integration பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? Integration e power ax into dx equal to e power ax divisible by a plus c. Given sum e power 2x for integration d by dx of e power 2x. e power 2x differentiation பண்ணா integration differentiation of e power ax formula a e power ax. இந்த formula யூஸ் பண்ணுங்க. அங்க a இருக்கிறதுல இங்க 2 இருக்கு. 2 e power 2x. e power x பண்ணா எப்பயுமே e power x தான் வரும். நமக்கு இங்க e power 2x இருக்கிறதால e power 2x இந்த x 1 ஆயிடும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 வந்து நமக்கு மல்டிப்ளிகேஷன்ல போடணும். இதுவே இன்டகிரேஷன் ஆச்சு டிவைட்ல போடணும். இந்த 2 டிவிசிபிள கொண்டு டிவைட்ல வந்துருங்க. இந்த கீழ இருக்கிற மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 2 டிவிசிபிள் வந்துடும். டிவைட்ல இருக்கிற dx மல்டிப்ளிகேஷன்ல போயிடும். So therefore differentiation of e power 2x by 2 equal to e power 2x into dx. Integrating on both sides, integration differentiation of e power 2x by 2 equal to integration e power 2x into dx. When the integration differentiation cancel ஆயிடும். Therefore e power 2x by 2 integration பண்றப்போ plus c ஒரு constant equal to integration e power 2x into dx. Third sum or solution ax plus b whole squared x power n dx equal to x power n plus 1 divided by n plus 1 plus c. c ங்கிறது constant. கொடுத்திருக்க given sumsல இங்க n இருந்துச்சுன்னா நம்ம n plus 1 ஆன்சர் வரும். அதனால நம்ம n plus 1 எடுத்துட்டு நம்ம n ன்னு ப்ரூவ் பண்ண போறோம். அதேதான் இங்க. இப்ப n plus 1 இந்த n இருக்கிறது அங்க 2 இருக்கு. 2 plus 1 3. நம்ம 3 பவர் 3 ax plus b whole cube ன்னு எடுத்துட்டு ax plus b whole square ன்னு ப்ரூவ் பண்ண போறோம். d by dx of ax plus b whole cube equal to இப்ப இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x பவர் n ஓட ஃபார்முலா n x பவர் n minus 1. இங்க n இருக்க இடத்துல இங்க 3 இருக்கு. x இருக்க இடத்துல ax plus b இருக்கு. ஓகே, ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுங்க. 3 பவர்ல இருக்கிற 3 மல்டிப்ளிகேஷன்ல வந்துரும். 3 into ax plus b பவர்ல n minus 1. n minus 1 இங்க 3 minus 1 2 ஆயிடும். இங்க x டிஃபரன்ஷியேஷன் பண்ணா வேல்யூ 1 ஆயிடும் ஃபார்முலால. நம்ம கொடுத்திருக்க given sumsல ax plus b இருக்கு. இத மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். d by dx of ax plus b equal to 3 into ax plus b whole square. இப்ப இந்த aங்கிறது கான்ஸ்டன்ட். அதை a அப்படியே வச்சுக்கோங்க. x பத்தி டிஃபரன்ஷியேட் பண்ணா வேல்யூ 1 பிளஸ் bங்கிறது கான்ஸ்டன்ட். அதை x பத்தி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அந்த வேல்யூ வந்து 0 ஆயிடும். ஏன்னா அங்க x வேல்யூஸே எதுவும் இல்ல. இந்த வேல்யூ 0 ஆயிடும். therefore 3 into a into 1a, therefore 3a into ax plus b whole square. இந்த 3a அவெல்லாம் டிவைட்ல கொண்டு போயிடுங்க. therefore differentiation of ax plus b whole cube divided by 3a equal to ax plus b whole square into dx. Integrating on both sides,
integration of differentiation of ax plus b whole cube divided by 3a equal to integration ax plus b whole squared into dx. Integration differentiation cancel ஆயிடும், the reciprocal. Therefore ax plus b whole cube divided by 3a நம்ம இன்டகிரேஷன் பண்ணதால பிளஸ் சின்னு ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்று வந்துடும் ஈக்குவல் டு ax plus b whole square into dx. ஒரு ax plus b whole square இன்டகிரேஷன் பண்ணா நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் ax plus b whole cube divided by 3a plus c. நம்மளோட சொல்யூஷன் பார்க்க போறோம். sin 2x minus 4e power 3x. ஃபர்ஸ்ட் கொடுத்துரு கிவன் சம்ம ஐன்னு எடுத்துக்கலாம். I equal to sin 2x minus 4e power 3x. ஏன் நம்ம ஐன்னு எடுக்கிறோம் அப்படின்னா இங்க ரெண்டு இன்டெகிரல் இருக்கு. இப்போ I equal to sin 2x minus 4e power 3x எடுத்துக்கிறோம். இப்போ இந்த கண்டிஷனை இன்டகிரேஷன் பண்ண போறோம். இன்டகிரேஷன் sin 2x into dx minus 4ங்கிறது கான்ஸ்டன்ட் வெளில அடிச்சுக்கோங்க. இன்டகிரேஷன் e power 3x into dx. இந்த கண்டிஷன் தான் இப்போ வந்துட்டு இதான் நம்ம இன்டெகிரல் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. இப்போ இந்த கண்டிஷன்ஸ் வந்துட்டு I1 இது I2 இது ரெண்டுத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். I1 I2 ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்க எடுத்து சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஆன்சர் ஈஸியா கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் சம்ல இன்டகிரேஷன் sin 2x இன்டகிரேஷன் பண்ணா நம்ம என்னன்னு ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இன்டகிரேஷன் sin 2x into dx. யூஸ் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் minus cos 2x divided by 2 plus c ன்னு ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த செகண்ட் சம் செகண்ட் இன்டெகிரல் பாருங்க. e power 3x integration e power the I2 equal to e power 3x into dx. அப்ப இதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். d by dx of e power 3x. e power 3x டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு e power 3x into 3 ன்னு வரும். இந்த 3 சைடு கொண்டு வந்துருங்க. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் e power 3x divide 3 மல்டிப்ளிகேஷனுக்கு டிவைட்ல வந்துருச்சு. ரிமைனிங் இருக்கிறது e power 3x. இந்த dx அந்த சைடு போயிடும். e power 3x into dx. both side integrating on both side. therefore இப்போ ரெண்டு சைடு இன்டகிரேஷன் பண்ணா நமக்கு அந்த இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் இருக்கிறது e power 3x divided by 3 plus c கிடைச்சிரும் equal to integration e power 3x into dx. e power 3x இன்டகிரேஷன் பண்ணா e power 3x divided by 3 plus c. இந்த கண்டிஷனை கொண்டு போயிட்டு I2 ல சப்ஸ்டிட் பண்ண போறோம். நமக்கு I1 ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இது I1 இது I2 அது சப்ஸ்டிட் பண்ணுங்க. therefore I equal to I1 minus cos 2x divided by 2 plus c கான்ஸ்டன்ட் எதாவது இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஆல்ரெடி ஒரு -4 இருக்கு. -4 into I2 -4 into I2 வந்துட்டு e power 3x divided by 3 காமனா plus c. hence the solution. thanks for watching. இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம்.